தமிழ்நாட்டில் அக்னி வெயில் முடிந்தும் தொடர்ந்து வெயிலின் தாக்கத்தின் அளவு அதிகமாகவே காணப்படுகிறது. வெப்பம் எப்போது குறையும் என்பது குறித்த வானிலை ஆய்வு மைய தகவல்களுடன் எமது செய்தியாளர் சசிகுமார் காத்திருக்கிறார். வணக்கம் சசிகுமார், வெயில் எப்போது குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது? பஞ்சாங்க முறைப்படி நேற்றைய தினம் அக்னி வெயில் தற்போது முடிவடைந்திருக்கிறது. இந்த அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமை வரை வெயிலுடைய தாக்கம் என்பது கடுமையான அளவுக்கு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் ஏன் வெயில் தொடர்ச்சியாக அதிகரித்து காணப்படுகிறது, எப்போது குறையும் என்று முன்னாள் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் அவர்களிடம் நாம் கேட்டபோது அவர் சொல்லக்கூடிய தகவலானது காலை 10:30 மணி அளவிற்கு கடல் காற்றினுடைய வேகம் என்பது நிலப்பகுதியில் அதிகமாக இருந்தால் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் என்பது குறைந்து காணப்படும். ஆனால் கடந்த சில தினங்களாக கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்றானது குறைவாகவே இருக்கிறது. மாலை 4 மணிக்கு மேலாகத்தான் கடல் காற்று என்பது நிலப்பகுதிக்குள் அதிகமாக வருகிறது. அதனால் தமிழகத்தில் 13 மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகமான வெப்பநிலை என்பது நிலவுகிறது. மாலை நேரங்களில் மட்டும் அவ்வப்போது வெயிலினுடைய தாக்கம் சற்று குறைவாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஒரு சில இடங்களில் சொல்ல வேண்டுமென்றால் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக 41 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பநிலை காணப்படுகிறது. இது கடந்த 2005க்கு பிறகு தற்போதுதான் நிகழ்கிறது. கடந்த 2005இல் அதிகபட்ச வெப்பநிலையாக 45 டிகிரி செல்சியஸ் என்பது பதிவாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய தகவல், சென்னையில் 40 டிகிரி செல்சியஸ் வெயில் தற்போது நீடிப்பதாகவும், இது மற்ற பகுதிகளாக திருச்சி, மதுரை மற்றும் பாளையங்கோட்டை பகுதியில் 39 டிகிரி செல்சியஸ் எனவும் மற்றும் திருத்தணி பகுதியில் 41 டிகிரி செல்சியஸ் எனவும் நீடித்திருப்பதாகவும் தற்போது சொல்லப்படுகிறது. இது வரக்கூடிய வரும் செவ்வாய்க்கிழமை வரை இதே நிலைமை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சசிகுமார், வெயில் எப்போது குறையும் என்ற தகவலை சொன்னீங்க. மழை குறித்து வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்கள் என்ன? மழை எப்போது குறையும் என்பது தொடர்பாக நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் 2 நாட்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான காரணம் என்பது தற்போது நீடிக்கக்கூடிய வெப்பச்சலனம் காரணமாக கடந்த வரும் 2 நாட்களுக்கு மழை இருக்கும் என தெரிவித்திருக்கிறார். அதனால் தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைகளும் பெய்து வருகின்றன. இதனால் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை வெப்பநிலையும் ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது. இதே ஒரு நிலையா நீடிப்பதால் வரும் 2 நாட்களுக்கு வெப்பச்சலனம் காரணமாக ஒரு சில கடலோர மாவட்டங்களில் மட்டும் நாம் மழை எதிர்பார்க்கலாம் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் கடல் காற்றினுடைய தாக்கம் என்பது சற்று அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்தந்த இடங்களில் வெப்பச்சலனம் இல்லாமலும் இருக்கிறது என்பதையும் தற்போதைய தகவல்களாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வரக்கூடிய காலங்களில் வெப்பச்சலனம் தொடர்ச்சியாக நீடித்தால் வெயிலினுடைய தாக்கம் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதையும் அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள்.